ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃப்ளரிஷ்டு போனியோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வெய்ஃபா மனசு உடைஞ்சு போயிட்டு அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போலாம் அப்படின்னு கிளம்பி இருந்தா அதோட தான் முடிஞ்சுது. வெய்ஃபா கொஞ்சம் பூச்செடியெல்லாம் எடுத்துட்டு பூ கூடையும் சூச்சு கூடையும் ஊரை விட்டு போகும்போது வண்டியை யாரும் தடுத்து நிறுத்துறாங்க. பார்த்தா அந்த பக்கம் கொள்ளக்காரங்க வந்திருக்காங்க. வெய்ஃபா வேகமா கீழே இறங்குறா. எங்க டிரைவரை கொண்டுடாதீங்க, நாங்க காசெல்லாம் கொடுத்துடுறோம், எங்க பூவை மட்டும் அப்படியே விட்டுறீங்களா அப்படின்னு வெய்ஃபா கேட்க ஆரம்பிக்க அங்க இருக்கிற கொள்ளக்காரங்க எங்க இங்க எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, போ முக்கியமா கிளம்பி போமா அப்படின்னு வெய்ஃபாயும் அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இங்க ஊருக்குள்ள ஒரு மினிஸ்டரோட வீட்டுல பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது. ராஜாவே இந்த மினிஸ்டருக்கு பாராட்டுறதுக்காக பர்த்டே வாழ்த்து சொல்றதுக்காக டான்ஸ் குரூவை வேற அமைச்சு வச்சிருக்காராம். பரவாயில்லையே, உங்களுக்காக ராஜாவே இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காருன்னு சொல்ல இதுக்கும் மேலதான் ராஜாக்கு அதிகமா வேலை செய்யணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் இல்ல போல. அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி வந்துட்டு நம்ம சாங் இருக்கான்ல, அப்படியே குடிச்சிட்டே போற மாதிரி அந்த ஆளோட ரகசிய ரூம் ஒண்ணுக்கு போயிட்டு ஒரு லாக்கரை ஓபன் பண்ண அதுல ஏதோ சீக்கிரட்டா ஒரு விஷயம் இருக்கு. அதை எடுக்கிறான் சாங்கு. அதுல இருந்து பார்த்தா திடீர்னு அம்பெல்லாம் கிளம்பி வருது. சாங்குக்கு பயங்கரமா லைட்டா வயிறுல வேற அடிபட்டுருது. அங்கிருந்து வெளியே கிளம்புறான். பார்த்தா அந்த மினிஸ்டரோட ஆளு வெளியே சுத்திட்டு இருக்க. சாங் அப்படியே குடிச்சிட்டு அங்க போற மாதிரி, என்னையா ஓவரா குடிச்சிட்டேன், எங்க போறேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். சாங்கோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். வாங்க நான் உங்களை கூட்டு போறேன், வண்டி கூட்டு போறான். நான் டாக்குமெண்ட்டை எடுத்துட்டேன், ஆனா வயிறுல லைட்டா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்க என்ன ஆச்சுன்னு காட்டுங்க அப்படின்னு சாங்கோட அசிஸ்டன்ட் கேக்குறான். அதுக்குள்ள வெளியே யாரோ குரல் கேக்குது. அந்த லூலாங்க இருக்கான்ல, அவன் தான் வந்திருக்கான். வெய்ஃபா அக்கா ஒரு சில பேரோட அங்க போனாங்க. அங்க போகும்போது அவங்களுக்கு பயங்கரமா ஏதோ கொள்ளக்காரங்களால பாதிப்பு வந்துருச்சு. நாங்க என்னன்னு போய் விசாரிக்க போகும்போது நிறைய காசு கொடுத்தா விட்டுருவோம்னு சொல்றாங்க. காசு கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது, அப்பயும் விட்டாட்டி என்ன பண்றதுன்னா உங்களை தேடி வந்தேன்னு சொல்ல சாங்கு பாக்குறான். எங்கன்னு சொல்லு, என்ன கூட்டு போ அப்படின்னு ஒரு குதிரையை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கரெக்டா பின்னாடி உட்காந்து அந்த லூலாங் இடுப்பை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். சாங்குக்கு பார்த்தா இடுப்புல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஐயோ உங்களுக்கு அடிபட்டிருக்கு போலவேன்னு சொல்ல சின்ன காயம்தான், அதை ஒன்னும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு நேரா உள்ள போயிட்டு இருக்கான். கொள்ளக்காரங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துடுறான். அங்க ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சாங்கு நேரா கிளம்பி உள்ள போயிட்டு கையில வாளோட போக அங்க இருக்கிறவங்க மறுபடியும் கையில கட்டையோட வராங்க. வெய்ஃபா போயிடுறா. இல்ல அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், ஒண்ணும் பண்ணிடாதீங்க வெய்ஃபா ஓடுறா. நேரா லூலாங்க கிட்ட போய், எதுக்கடா நீங்க இவர் கூட்டிட்டு வந்த, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், அவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்காக சூச்சுவும் ஃபோவும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு, இன்னும் கையெல்லாம் ரத்தமா இருக்குன்னு கேட்க, இது என்னோட ரத்தம் இல்ல சாங்கோட ரத்தம் அப்படின்னு வெய்ஃபா கிட்ட அவன் சொல்லிடுறான். உடனே சாங்க திரும்பி பார்த்து, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ரத்தம் வருது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சாங் எந்த பதிலுமே சொல்லாம அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியா திரும்பி நின்னுக்க, உன்னை எங்க இனிமே பார்க்காமலே போயிருவேணும்னு பயந்துட்டேன் அப்படின்னு சாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். வெய்ஃபா பாக்குறா. சரி சரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அவ அழுதுட்டே சாங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நீ என்ன சொன்ன, ஆபத்து வருதுன்னு தெரியும் போது இந்த ஊரை விட்டு என்ன வெளியே அனுப்பிடுறேன்னு சொன்னல, ஆனா பாத்தியா நான் இல்லாதப்போ கூட, அங்க இல்லாதப்ப கூட, உன் கூட இல்லாதப்ப கூட எனக்கு ஆபத்து வருது, அதுக்கு நான் உன் கூடயே எப்பவுமே இருந்துடலாம்ல அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. சாங் ஆமா நீ கூட இருந்தா நான் உன்னை காப்பாத்திட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் காப்பாத்த வரதுக்குள்ள ஒவ்வொரு தடவையும் நீயே உன்னை எப்படி காப்பாத்திக்கிற அப்படின்னு சாங்கு கேக்குறான். நான் தான் என்ன காப்பாத்திக்குவேன் தெரியும்ல, அப்புறம் இதுக்கு பயந்துட்டு ஓடி வந்துட்டு இருக்க அப்படின்னு வெய்ஃபா அழுதுட்டே கேட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் பயங்கர இமோஷனலா மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து சாங்கு மறுபடியும் மயக்கம் போட்டு பொத்துன்னு வெய்ஃபா மேலேயே விழுந்துடுறான். வெய்ஃபா சாங்க கூட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறா. சூச்சு பாத்துட்டு இருக்கா. ரொம்ப ஆழமான காயம் கிடையாது, சீக்கிரமா சரியாயிரும், நான் நிறைய போயிட்டதால மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. சரி ஓகே, ஊருக்குள்ள நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீ அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாரு, சாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடம்புல ரொம்ப ஃபீவர் ஓவரா இருக்கு, நீ என்ன பண்ற, நல்லா பச்சை தண்ணி எடுத்து உடம்புல ஒத்தடம் கொடுத்துட்டே இரு, ஃபீவர் குறையும் அப்படின்னு சூச்சு சொல்லிட்டு போயிடுறா. வெய்ஃபா உட்காந்து நைட் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா சாங்கோட பாடியை சில்லு தண்ணியால தொடச்சு டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நைட்டு முழுக்க அப்படியே ஓடிட்டு இருக்கு. சாங்கு திடீர்னு ஒரு கட்டத்துல மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறான். வெய்ஃபாவோட கையை பிடிச்சிடுறான். நான் தான் உனக்கு வந்து ஃபேக் ஹஸ்பண்ட்னு சொன்னேன்ல, அப்புறத்துக்கு என்ன இப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற அப்படின்னு சாங்கு கேட்க ஆரம்பிக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. சாங்கு அவளோட கையை எடுத்து அப்படியே கண்ணத்துக்கிட்ட வச்சுக்கிறான். எல்லாமே அவனுக்கு இந்த ஃபீவர்ல எல்லாம் கனவு வரும்ல, அந்த கனவு மாதிரி இருக்கு. வெய்ஃபாவோட கணத்தையும் பிடிச்சிட்டு, கனவு தானே இது, ஏன் ஆனா நிஜம் மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்க, வெய்ஃபாக்கு தெரியுது இது கனவு நினைச்சிட்டே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு. சில சமயம் அப்படிதான் கனவெல்லாம் அழகாதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா வெய்ஃபா. போதும் இப்ப நான் எங்கேயும் போக போறது இல்ல, சோ பயப்படாம நீ தூங்குன்னு சொல்லிட்டு சாங்க ஒரு வழியா தூங்க வச்சிடுறா. அடுத்த நாள் காலை ஆகுது. சூச்சு வந்து செக் பண்றா. பரவாயில்ல
பரவாயில்லையே, சாங் எல்லாருமே பயங்கர கெத்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதான் போல. அதுக்குள்ள உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சூ கிண்டல் பண்றா. நான் அப்படிதான் அப்படின்னு சாங் பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அங்க லூலாங் வரான். மருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். வெய்ஃபா பாக்குறா. கையை தூக்காத, மறுபடியும் கட்டு ஏதாவது பிரிஞ்சிட போது நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சாங்குக்கு அவசர அவசரமா ஊட்டி விட்டுட்டு இருக்கா. ஆமா, இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு பேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம சாங்கு கேட்க ஆரம்பிக்க, இங்க இருக்கிற யாரும் கொள்ளக்காரங்க கிடையாது, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வியாதியால, வேற வழியே இல்லாம அவங்கள கொள்ளக்காரங்களா மாறி இருக்காங்க இங்க வரவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்குறதுக்காக. என்னவங்க கடத்தி போட்டு வச்சிருந்தப்போ நான் என் கையை கட்ட கழட்டிட்டேன் அப்படின்னு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. இவளும் கட்ட கழட்டிட்டு கூட வந்தவங்க கட்டையும் கழட்டி விட்டுட்டு வெளியே போய் எட்டி பார்த்தா அங்க இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கே இல்லாம வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வெய்ஃபா நேரா வெளியே போறா. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறா. அவ்வளவுதான் வெய்ஃபாவோட ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் மாறிடுறாங்க. அதான் நானும் இங்க வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன், நான் வீட்டுக்கு வர சொல்லி விட்டுருக்கேன், நிறைய திங்ஸ் கொண்டு வர சொல்லிருக்கேன் அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. சாங் அப்படியா கதன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு வெய்ஃபா கேட்க ஆரம்பிக்க, சாங் எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டுட்டு சங்லானுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்பன்னு பார்த்து டக்குனு என் மேல இப்படி அடிபட்டுருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நல்ல வேலை ஒன்னும் பெரிய அடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா பார்த்துட்டு இருக்கா. ஆனா அப்பயும் லைட்டா நம்ம சாங்குக்கு வலிக்கிற மாதிரி செய்ய ஆரம்பிக்க, வெய்ஃபா வேக வேகமா கட்டு எதுவும் சரியா போடாம விட்டனா அப்படின்னு வெறும் செக் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் சாங்குக்கு ஞாபகம் வருது, க்ளோஸ் அப்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது இவகிட்ட நைட்டு பேசிருப்போமோ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, வெய்ஃபா சொல்றா, இல்லையே நீ மயக்கம் போட்ட, தூங்கிட்ட, அதனால எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. கொஞ்ச நேரம் ஆகுது, சாங் வெளியே வரான். இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டா லூலாங் வந்துட்டு, எதுக்கு இதுக்கு மேல போறீங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, போகாதீங்கன்னு சொல்ல, குதிரை வண்டியில வந்தோம்ல, அந்த குதிரை மேல போட்டு அந்த ஷீட்டை தொடச்சிட்டியா, ஏன்னா அதுல நிறைய ரத்தம் இருந்ததுன்னு சொல்ல, அதை நான் தொடச்சிட்டேன், வெய்ஃபாவை பார்க்க விடல அப்படின்னு லூலாங் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு அங்க இருந்து சாங்கு கிளம்ப ஆரம்பிக்க, லூலாங் ஒரு நிமிஷம் நீங்க நில்லுங்க, ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அன்னைக்கு வெய்ஃபாக்கா கொடுத்த அந்த ஹேர் பின்ன நான் தான் உடைச்சு உங்ககிட்ட வந்து கொடுத்தேன்னு சொல்ல, உடனே சாங்கு பாத்துட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு, ஒரு மாதிரி ஒரு பொசசிவ்னஸ்ல பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு லூலாங் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, ஆனா இன்னைக்கே அந்த உண்மையை என்கிட்ட சொல்றேன்னு கேட்க, இல்ல அவங்களை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு அடியோடு நீங்க வந்தீங்க, இதுக்கும் மேல உங்க 2 பேருக்கும் பிரிவுக்கும் நான் காரணமா இருக்க கூடாதுன்னு தோணுச்சு, அதனாலதான் நான் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, இதுக்கும் மேல நான் வந்து வெய்ஃபா கிட்ட இதை பத்தி சொல்ல மாட்டேன், கவலைப்படாதன்னு சாங்கு சொல்றான். அப்ப என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா, உங்க ஒய்ஃப் மேல போய் நான் பொசசிவா இருந்துட்டேனேன்னு கோவம் இல்லையா அப்படின்னு கேட்க, நீ யாருமே இல்லாம அந்த ஊருக்கு வந்த, அப்ப உன நல்லா பாத்துக்கிட்டா, இவ்வளவு முக்கியமான ஒரு ஆளை உன் கூடவே வச்சிருக்கணும்னு யாருக்கா இருந்தாலும் மனசுல தோன்றது சாதாரண விஷயம் தான், ஆனா நீ வந்துட்டு அவன் மேல வச்சிருக்கிறது காதெல்லாம் கிடையாது, பாசம், நீ செங்கி மாதிரி அவளை ஒரு அக்காவா பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னு எனக்கு இதுல இருந்து தெரியுது, அதனாலதான் இப்ப நீ உண்மையை சொல்லி வந்துட்டு இருக்க, இப்பயும் உனக்கு எந்த பொறாமையும் கிடையாது, அதனாலதான் அந்த விஷயத்த நான் பெருசா எடுத்துக்க போறது இல்லைன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு முதல் தடவையா மாமான்னு கூப்பிட்டுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான் இவனும் பல்ல காட்டிட்டு. இங்க ஊர்ல இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு, சாப்பாடெல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தால வெய்ஃபா, அதெல்லாம் எடுத்துட்டு சாங்கோட அசிஸ்டன்ட் வந்திருக்கான், அதனால எல்லா சாப்பாடும் உள்ள போயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து அந்த ஊருக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்திருக்காரு, அவர் வந்திருக்காரு. என்னமா இது, எல்லாருக்கும் இங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களை எல்லாம் கடத்திட்டு போறதுக்கு வந்திருக்கீங்களா, இதெல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்னு சொல்ல, வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா. எங்க இத்தனை நாள் ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கோம், இப்பன்னு பாத்தீங்களா இப்படி சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நாங்க நிஜமாவே ஹெல்ப் பண்றதுக்கு தாங்க வந்திருக்கோம், அதுவும் ராஜா இருக்காருல, அவரே இவங்களுக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்திருக்காருன்னு ஃபூ சொல்ல ஆரம்பிக்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இது இருக்க மக்கள்லாம் வியாதி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, யாராவது வாலண்டியரா வந்து இங்க ஹெல்ப் பண்றேன்னு வருவாங்களா, எல்லாம் ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வெய்ஃபா நேரா பாக்குறா. அந்த மேஜிஸ்ட்ரேட் கூட உள்ள போய் பேச ஆரம்பிக்கிறா. ஏமா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மருந்து எவ்வளவு தேவைப்படும் தெரியுமா, அவங்க எவ்வளவு திறமா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெய்ஃபா பாக்குறா. இவரே ஷூ வந்து ஒரு பிஞ்சு போன ஷூ தான் போட்டிருக்காரு, அவருக்கே அவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு வெய்ஃபாக்கு தெரியுது. என்னது இது, இந்த அதிகாரிங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையான்னு ஃபூ வெளியே வந்து திட்டிட்டு இருக்க. இல்ல, அவருக்கும் முடிஞ்சா கொஞ்சம் காசு கிடைக்கும்னு பாக்குறாரு, அவ்வளவுதான், ஏன்னா அவரும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காரு, ஊர் ஒண்ணும் கெட்டு போயிடாது, அங்க பாரு அப்படின்னு சாங்க பார்த்துட்டு வெய்ஃபா சொல்றா. இந்த மாதிரி ஒரு சில பேர் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உயிரையே பணம் வைக்கும் போது ஊருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு அவ உள்ள கிளம்புறா. சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வெய்ஃபா ஊருக்குள்ள போயிட்டு அந்த மண்ணுல எது நல்லா வளரும், எதை போட்டா அவங்க இருக்கவங்க எல்லாம் லாபம் பார்க்க முடியும்னு பாத்துட்டு இருக்கா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பாக்குறாங்க. வெய்ஃபா டெய்லி சாங்குக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கா. சாங்க கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியா போயிட்டே இருக்கு அவனுக்கு. வெய்ஃபாக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறான். ஒரு நாள் நைட்டு வெய்ஃபா காட்டுக்குள்ள போக சாங் அங்க வந்து நிக்கிறான். யார் இது அப்படின்னு வெய்ஃபாவே பயந்துடுறா. கவலைப்படாத, நாதான் அப்படின்னு சாங்கு வந்துட்டு இருக்க. இப்படியா பயமுறுத்துற மாதிரி வந்து நிக்கிறது, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா சொல்றா. அதான் உனக்கு ரெயின் கோட் கொண்டு வந்தேன், ஆனா இப்ப பாரு மேகம் எல்லாம் கலைஞ்சிருச்சு, நம்ம கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா உட்கார ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் எனக்கு புரியுது, அம்மா இறந்து போனப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, அந்த அங்கிள் இருக்காருல அவர் மேல கூட கோவம் வந்தது, ஆனா நான் அதுவரை மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு இல்லாம கஷ்டப்பட்டுலாம் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையா, நான் கஷ்டப்பட்டப்ப கூட எனக்கு எப்படி முன்னேறணும்னு தெரியும், அதை வச்சு நான் முன்னேறிட்டேன், ஆனா அவங்கள பார்க்கும்போது நம்ம கிட்ட காசு இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு புரியுது,
சோ இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். இப்பதான் நான் காசு சம்பாதிக்கிறதோட அர்த்தமே எனக்கு புரியுது, மக்களோட உயிர்களோட வேல்யூவும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா சொல்லிட்டு இருக்கா. இங்க இருக்கிறவங்களுக்கும் நான் நல்லா பூவெல்லாம் வளர்க்க போறேன், இங்க இருக்கிறவங்களும் பிசினஸ் பண்ணட்டும், இங்க இருக்கிறவங்களும் இந்த பூவோட அழகை பார்க்கட்டும். இத பாருங்களேன், இந்த பூ இந்த இடத்துல ரொம்ப நல்லா வளரும், அதுவும் இல்லாம இங்க இருக்கிறவங்க காசும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊர்ல இருந்து இவ கிளம்புறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்துடுறா. அந்த பாப்பா இந்த 3 பேருக்கும் வந்து கிரீடோ எல்லாம் வச்சு விட்டுட்டு, நாங்க வந்து உங்களோட சிலையை செஞ்சிருக்கோம், இத கோவில்ல வைக்க போறோம் அப்படின்னு சொல்ல வெய்ஃபா சொல்றா, நான் சாதாரண மனுஷி தான், நான் கடவுள் கிடையாது அப்படின்னு வெய்ஃபா சொல்ல, ஆனா நான் சாமி கும்பிட்டேன், அப்பதான் நீங்க வந்தீங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நம்ம சொல்றது சாமிக்கு நிறைய தடவை கேட்காது, ரொம்ப தூரத்துல சாமி இருக்குல்ல, அதனால நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்மளே பண்ணிடணும், சாமியை நம்பிக்கிட்டே இருக்க கூடாது, புரியுதா அப்படின்னு வெய்ஃபா சொல்ல, அப்படியா, ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அந்த பாப்பா சொல்றா. இப்ப கத்துக்க ஆரம்பிச்சா கூட உன்னால நிறைய கத்துக்க முடியும், உன்னால உங்க ஃபேமிலிக்கு உங்க ஊருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு வெய்ஃபா அட்வைஸ் பண்ண, அதெல்லாம் சாங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கான். வெய்ஃபா மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் அவங்க அம்மாவோட தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துடுறா. லைஃபோட லெசனை கத்துக்கிட்டு அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.